பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 28. யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷஹ சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்யந்தம் சுகமஷ்ணுதே. ஸோ அத்யந்தம் சுகமஷ்ணுதே. முன்னாடி ஸ்லோகத்தில் உத்தமம் சுகம் உபைதி, இங்கே வந்து அத்யந்தம் உபைதி, அது பதிலாக அஷ்ணுதே. அப்போ இந்த நிதித்தியாசனம் ப்ராக்டிஸ் பண்ணுறவாளுக்கு என்ன கிடைக்கிறது? சாந்தி கிடைக்கிறது, கண்டென்ட்மெண்ட் கிடைக்கிறது, பூர்ணத்துவம் கிடைக்கிறது. ஸோ இது வந்து ஞானத்தினுடைய பலம். அப்போ மெடிடேஷன் ஆக்சுவலி அந்த சாந்தியை ப்ரொடியூஸ் பண்ணலை இல்லையா? இப்போ வந்து இந்த நாலேஜே ஆக்சுவலி நமக்கு என்ன கொடுக்கணும்? அந்த மனசாந்தியை கொடுக்கணும். பட் அந்த மனசாந்தி நமக்கு கிடைக்க விடாமல் எது தடுக்கிறது? நம்மளுடைய திங்கிங் பேட்டர்ன் வந்து அந்த மனசாந்தி கிடைக்க விடாமல் தடுக்கிறது. இப்போ இந்த திங்கிங் பேட்டர்னை நாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஞானத்தினுடைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து குழாவை திறந்தோன்னா என்ன வரணும்? தண்ணி வரணும். ப்ரொவைடட் டேங்கில் தண்ணி இருக்கணும். இப்போ டேங்கில் தண்ணி இருக்குது, நான் குழாவை திறக்கிறேன், ஆனால் தண்ணி வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ பிளாக் இருக்குது. நமக்கு தெரியும் நேச்சுரலாக தண்ணி வந்து மேலேருந்து கீழே ஃப்ளோ ஆகும். லா ஆஃப் கிராவிட்டி படி அது அப்படி தான் நடந்து ஆகணும். டேங்க்லேயும் நான் வந்து நிறைய தண்ணியெலாம் பிடிச்சி வச்சுருக்கேன், மோட்டர்லாம் போட்டு தண்ணியெலாம் ஏற்றிட்டேன், ஆனால் குழா திறந்தா தண்ணி வரலன்னா வழியில் எங்கேயோ பிளாக் இருக்குது. அது மாதிரி எனக்கு ஞானம்லாம் இருக்குது, என்னோடய மண்டன்ற டேங்க்கில் எல்லாம் ஞானம்லாம் வச்சுருக்கேன், ஆனால் அந்த பெனிஃபிட்டுன்ற குழாவை திறக்கும் பொழுது ஒன்றும் வரலை அப்படின்னு சொன்னால் என்னுடைய திங்கிங் பேட்டர்ன் வந்து ப்ராப்ளம். இப்போ இந்த சாந்தி ரூபத்தில் தண்ணி ஃப்ளோ ஆகணும், ஆனால் ஃப்ளோ ஆக மாட்டேங்கிறது. அப்போ வந்து நம்மளுடைய ஹேபிச்சுவல் வேஸ் ஆஃப் திங்கிங்கை இப்போ நாம் மாற்றணும். அதுக்கு நிதித்தியாசனம் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ முன்னாடி வந்து ஒரு பர்டிகுலர் விதமான ப்ராப்ளம் எனக்கு வந்து மன நிம்மதியை கெடுத்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து நிதித்தியாசனங்கிற இதை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அதே ப்ராப்ளம் இப்போ எனக்கு மன நிம்மதியை கெடுக்கக்கூடாது. அப்போ என்னுடைய திங்கிங் பேட்டர்ன் இந்த இடத்துல மாறி ஆகணும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும்ல, இது வந்து கிராஜுவலாக தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனது ஏற்படும். ஓவர் நைட்டு அப்படியே எனக்கு எதுவுமே எல்லாமே வந்து நன்னா நான் வந்து எல்லாத்தையும் வந்து அப்படி பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது வந்து நடக்காது. இந்த ப்ராசஸ் வந்து டெஃபினெட்லி இட் வில் டேக் சம் டைம். இப்போ ஏன்னா நான் மாட்டுக்கு மெடிடேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு பர்டிகுலர் சமயத்தில் எனக்கு வந்து இப்போ நான் வந்து சப்போஸ் கார்த்தால் மெடிடேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நிதித்தியாசனம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், 6:32க்கு எனக்கு கரெக்டாக சாந்தி வந்து இந்த டேப்பை திறந்தால் ஃப்ளோ ஆகிற மாதிரி சாந்தி ஃப்ளோ ஆகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இது இல்லை. இது வந்து அந்த அந்த பீஸ் ஆஃப் மைண்டை என்ஜாய் பண்ணணுன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கிராஜுவலாக தான் நடக்கும். ஏன்னா நம்மளோட திங்கிங் பேட்டர்ன் நம்ம ஜென்மாந்திரமாக சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஸ்லோவாக தான் இப்போ வந்து நம்மளோட மைண்டுக்கு இப்போது ட்ரைனிங்கை கொடுக்க முடியும். கிராஜுவலாக இந்த விஷயமானது நடக்கும். இப்போது சின்ன வயசில் நம்மளுக்கு வந்து ஒரு 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 வெயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 வயசில் இருக்கும்போது ஒரு 45 கிலோ இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எவ்வளோ கிலோ இருக்கும்? அப்படியே ஓவர் நைட் இந்த கிலோ வெயிட்டு வந்து கெயின் பண்ணுவோமா? இல்லை, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நாம் வந்து வெயிட் போட்டு போட்டு இப்போ ஒரு 80 கிலோ 90 கிலோலாம் வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு நாள் நடந்த விஷயம் இல்லை இல்லையா? அந்த மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓவர் நைட் நடக்காது. அது வந்து நம்மளுக்கு
டைம் எடுக்கும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நாம் வந்து இந்த டீச்சிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த நிதித்தியாசனம் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த யோகி, அதாவது இந்த மெடிடேட்டர் எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரார்? ஏவம் ஆத்மானம் சதா யுஞ்சன். ஏவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி சொன்ன மாதிரி, இன் திஸ் மேனர். ஆத்மானம் யுஞ்சன். ஆத்மா அப்படின்னா இந்த இடத்துல வந்து மைண்டுன்னு அர்த்தம். யுஞ்சன் அப்படின்னா ரெகுலேட்டிங் தி மைண்ட். அப்போ அந்த தாட் ப்ராசஸை நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா? எதோட ஹெல்ப்போடு இந்த தாட் ப்ராசஸை மாற்றுறோம் நம்ம? ஸ்ரவணம் அண்ட் மனனம், அதோட பேக்கிங்கோட இந்த விஷயமானது நடக்கிறது. அப்படி பண்ணினா என்ன ஆகும்? விகத கல்மஷா. இந்த யோகிக்கு என்ன ஆகிறதா? அந்த அன்ஹெல்தி திங்கிங் பேட்டர்ன் இப்போ கிராஜுவலாக சேஞ்ச் ஆகி நல்ல அந்த விபரீத பாவனான்னு பேர் அதுக்கு. அந்த அன்ஹெல்த்தியாக நிறையா, அதாவது ஓல்டு தாட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, காம குரோத லோப, இதெல்லாம் வந்து என்னென்னா விபரீத பாவனா. இதெல்லாம் வந்து நிதித்தியாசனம் பண்ணுறது மூலமாக நமக்கு போயிட்டுருது, கிராஜுவலாக வந்து குறையிறது. இப்போ கோபம் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு விபரீத பாவனா. ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அது ஒரு விபரீத பாவனா. அதுலேருந்து நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறது. எப்படியே நிதித்தியாசனம் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக. ஸோ ஆத்மானம் ஏவம் ஏவம் யுஞ்சன். எப்பெல்லாம் பண்ணணும்? சதா, ஆல் த டைம். அப்படின்னா ஆல் த டைம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதனால் எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்பப்போ வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு எந்த தாட்ஸ் எல்லாம் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. 3 கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க. பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுறது, அதுக்கப்புறம் மீடியாக்கர், ஓகே ஐ எம் ஏபிள் டு மேனேஜ், அப்புறம் சிலதெல்லாம் வருது, அது எப்படி என்னோடய மைண்ட்லேருந்து போகிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு அதை 3 நாம் வந்து கிளாஸிஃபை பண்ணிட்டு எது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணணும். இப்போ வந்து சில டிசீஸ் அப்படின்னு சொன்னால் சிலெல்லாம் அவுட் பேஷண்ட் அப்படியே இருந்து ஒரு 4 வாட்டி வா மருந்து சாப்பிட சரியாக போயிடும் அப்படின்னா, சிலது வந்து என்ன இப்படி வந்திருக்க நேராக போய் ஐசியூவில் சேரு அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா? அந்த மாதிரி சில தாட்ஸ், டிஸ்டர்பிங் தாட்ஸை இம்மீடியட்டாக ஐசியூவில் அட்மிட் பண்ணி என்ன ஏதுன்னு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்து அதுக்கு என்ன மருந்து கொடுத்து ஆப்ரேஷன்லாம் பண்ணணுன்னா பண்ணி அந்த தாட்ஸை நாம் வந்து இம்மீடியட்டாக ரிமூவ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா அது உட்காந்துட்டு நம்மளுக்கு போட்டால் நம்மளோட மனசை வந்து அதை அரிச்சுட்டே இருக்கும். அப்புறம் கிளாஸுக்கெலாம் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. திங்கிங் பேட்டர்ன் தான் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நாம் சரி பண்ணிக்கிறதுக்கு பார்க்கணும். அப்போ இதை வந்து இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்குறது அப்படின்னா அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. உங்கள் சைட்லேருந்து ஏதாவது பண்ணினா பிரச்சனை சரியாகுமா அப்படின்னு பாருங்க. இல்லை நம்ம சைடில் ஒன்றும் இல்லை, அந்த பக்கம் திருந்தினா தான் உண்டுனா அதை பகவான்கிட்ட விட்டுட்டு நம்மளோட வேலையை நாம் பார்க்க வேண்டியது தான். ஸோ விகத கல்மஷா சதா. இப்போ ரெகுலராக அலர்ட்டாக நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை இப்போது லீட் பண்ணணும். அப்புறம் சில தாட்ஸுக்கெலாம் என்ன பண்ணணும்? பர்டிகுலராக நாம் வந்து அட்டென்ஷன் கொடுத்து அதை இம்மீடியட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அதாவது ரொம்ப சீரியஸ் கவலையெல்லாம் இருக்கும்ல நமக்கு, அதுக்கு பர்டிகுலர் அட்டென்ஷன் கொடுக்கணும். சிலதெல்லாம் ரெகுலராக அலர்ட்டாக இருந்தாலே நம்மளால் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணின யோகிக்கு இப்போ என்ன கிடைக்கும்? அத்யந்தம் சுகம் அஷ்ணுதே. அத்யந்தம் சுகம் அப்படின்னா அந்த பிரம்ம பாவம். அப்போ அவன் வந்து இந்த ஜீவன் முக்தி எல்லாம் சொல்கிறோம்ல, அவன் வந்து அந்த ஜீவன் முக்தியை என்ஜாய் பண்ணுறான். மனசாந்தி வந்து அந்த பர்சனுக்கு கிடைக்கிறது. இப்போ எனக்கு மனசு வந்து சாந்தமாக இருக்கா இல்லையா அப்படின்னு யாரால் சொல்ல முடியும்? யாரால் சொல்ல முடியும்? அந்த பர்சனுக்குத்தான் அவளுடைய மனசை நன்னா தெரியும். இன்னொருத்தரால் அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறார்? கேரண்டி பண்ணுறார், சுகேன அஷ்ணுதே. சரி, இந்த ஆனந்தா எங்கேருந்து வருது? இந்த மனசாந்தி எங்கேருந்து வருது? பிரம்ம சம்ஸ்பர்ஷம்.
சம்ஸ்பர்ஷம் அப்படின்னா லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் வந்து அசோசியேஷன் அர்த்தம். பட் இங்கே அசோசியேஷன்லாம் நம்ம இல்லைல்ல. அப்போ என்னது இது? பிரம்மனை ஓனப் பண்ணுறது மூலமாக, கிளைம் பண்ணுறது மூலமாக அந்த அத்தியந்த சுகம் வந்து இந்த பர்சனுக்கு கிடைக்கிறது. அத்தியந்தம் சுகம் அஷ்ணுதே. இதுக்கு பேர் ஜீவன் முக்தி.